பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலுமாக கூட நாம் கர்த்தரை மூடி ஜெபம் பண்ணி நாம் ஆராதனை ஆரம்பிக்கலாம். தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருப்பது நிர்மலமாக இருப்பது தேசத்த கிருபை. ஆண்டவரே, இந்த கிருபையினால இரக்கத்தினால கடந்த 5 மாதம் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்து ஆண்டவரை 4வது மாதத்துக்குள்ளாக இந்த நொடி வரைக்கும் ஆண்டவரை எங்களை கண்மணியோட பாதுகாத்து நீ நடத்தி வந்த எல்லா தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறவர்கள் அல்லப்பா. அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீ கைவிடாமல் பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா வியாதி விக்கணங்களுக்கும் நீ காப்பு கனப்படுத்தி வந்ததுக்காய் உலாக்கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் முகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொன்னீரே. முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட இடைபெறுவீராக. நாளிலே அந்த ஆராதனை கலந்து கொள்ளுகிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. சரீரம் பலவீனமாய் காணப்படுபவர்கள் கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படியா எந்தெந்த காரியத்தில் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தேவைப்படுகிறதோ, பலன் தேவைப்படுகிறதோ அந்த காரியத்திலே கர்த்தர் நாளில் அற்புதத்தை செய்வீராக. எல்லா விஷயம் கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவிடம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு நாளும் மறவாதபடி ஆண்டவர் நம்ம எல்லா தீமைகளுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து தெய்வத்திற்கு மனதார நாம் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாடுவோமா சேர்ந்து? கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆண்டவருக்கு மனதார நாம் நன்றி செலுத்துவோமா? எத்தனை ஆபத்திலிருந்து எத்தனை பலவீனத்திலிருந்து ஆண்டவரை பாதுகாத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை இதுவரைக்கும் மறவாமல் பாதுகாத்தீரே, உங்கள் நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீதானையா இதுவரை உதவினீரே. நீதானையா இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்லோய் எல்லோய் என்னையும் தந்தீரே. எப்படி
ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரை, மனதார நன்றி சொல்வேன். நல்ல எபினேஸ்வராக இருந்து எங்களை மட்டுமாய் நடத்தி வந்தீரப்பா. மனதார மக்கள் நன்றி சொல்லுதோம் அப்பா. ஆமென். செலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா, செலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே கரும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவரே. சுகமானே சுகமானே கரும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவரே. நன்றி நன்றி ஆமென். கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியப்பா சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். உள்ளத்தினாலிருந்து என்னை மறவாமல் மனதார நன்றி சொல்வேன். மனதார நன்றி சொல்லுங்க. 1000 ஞாபகம் இருந்தாலும் ஒரு துதிக்க போனாலும் பிள்ளைகளை அந்த நல்ல தகப்பனாய், நம்மை மறவாத தெய்வனாய், நம்மை காப்பாற்றுகிற தெய்வமாய் அந்த மட்டுமாய் நம்மோடு புறப்படுறாரே. மட்டுமாய் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறாரே. எல்லா பலவீனத்தையும் விடுதலை கொடுத்தாரே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றீரே. நன்றி நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுமா அப்பாவுக்கு? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இன்மை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலுமாக தேவன் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் பாதுகாப்பாய் நல்ல சுகமாய் தேவ பிரசன்னத்தில் இருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நாளிலுமா கூட வேத வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை
நாம் தியானிக்கலாம். வாசிக்க வேண்டிய வசனம் தானியேல் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். கேட்டது தரியு ராஜா. எனக்கு அன்பானவர்களே, சிங்கங்களின் கரத்துக்கு, சிங்கத்தின் பிடியிலிருந்து தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று தானியேலை பார்த்து அந்த ராஜா கேட்கிறார். நமது ஆண்டவர் தப்புவிக்கிறதான தேவன். அல்லேலூயா. பாவத்திலிருந்து ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர். வியாதியிலிருந்து ஆண்டவர் தப்புவிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். போராட்டத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து, ஆபத்திலிருந்து, பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சியிலிருந்து, மந்திர வல்லமைகள், செய்வனை கட்டுகள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரை நம்மை தப்புவிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறது. எப்படி பிள்ளைகளே, இங்கே தானியேலுக்கு ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே ராஜாவை தவிர வேற யாரிடமும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அதுதான் சட்டம். ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, வேண்டுதல் பண்ணக்கூடாது. மீறி செய்பவர்களுக்கு சிங்கங்களின் கவிக்குள்ளே அவர்கள் தூக்கி போடப்படுவார்கள். சிங்கங்களுக்கு அவர்கள் இரையாய் மாறிவிடுவார்கள். இதுதான் சட்டம். ஆனா இங்கே தானியேலை குறித்து, அவருடைய சுபாவங்களை குறித்து இங்கே அழகாய் இந்த 6வது அதிகாரத்திலே மிகவும் நேர்த்தியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, அங்கே இந்த ராஜா அந்த தானியேலை அறிமுகப்படுத்துகிற அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. ஜீவன் என்பது உயிர், அப்படிதான் இல்லையா? ஜீவன்னா உயிர். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உயிர் உள்ள தேவனுடைய பிள்ளையே, மகனே. அவர் அழைக்கிற விதத்தை பாருங்க. ஜீவனுள்ள உயிருள்ள தேவனுடைய தாசனே. இந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், அல்லேலூயா, ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறபடியினாலேதான் எல்லா மரணத்திலிருந்தும், மரண போராட்டத்திலிருந்தும், எல்லா ஆபத்திலிருந்தும் அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே நம்ம எல்லா விதத்திலும் இருந்து அந்த நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கே அவர் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அடுத்த ஒரு காரியத்தை தானியேலை குறித்து சொல்லுகிறார். அதில் ஆண்டவரை குறித்து ஜீவனுள்ள தேவன் சொல்றாரு. இரண்டாவது, அங்கே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, அல்லேலூயா, ஆமென், இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தானியேல். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை விடுவிப்பார்? யாரை பாதுகாப்பார்? யாருக்கு அவர் துணையாய் வருவார்னா, வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் விடுவிக்கிற தேவனாய் கூட வருவார். ஆமென், அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் ஆராதனை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்தது எதற்கு? பாவ வழியில் இருந்த நம்மை ஆண்டவர் மீட்டு பரிசுத்தவான்களாய் மாற்றி திருச்சபைகளை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள், எதற்காக தெரியுமா? நாம் அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். வேதம்
சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நாம் யாருடையவர்கள்? கர்த்தருடைய. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்களெல்லாம் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை தேடும்படியாய் ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். ஆனால் மனுக்குலமோ பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறது. தேவனை ஆராதிக்க கூடாதபடி, தேவனை தொழுது கொள்ள வராதபடி, தேடாதபடி தேவையில்லாத காரியங்களிலே போய் தங்கள் ஆராதனைகளை அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்ததால அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை விடுவித்ததுக்கு நோக்கமே என்ன தெரியுமா? என்னை ஆராதிக்க வேண்டும் என் ஜனங்கள், என் நாமத்தை அவர்கள் உயர்த்த வேண்டும், என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை, அந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை, வறட்சி வேதனையிலிருந்து ஒரு விடுதலை விடுவித்தது எதற்கு? கர்த்தரை ஆராதிப்பதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களே அநேகர் இன்றைக்கு அந்த ஆராதனை அது முழுமையா அவங்க யாரும் என்ன செய்யல, கடைப்பிடிக்கிறது கிடையாது. ஏதோ நினைச்சா ஒரு 2 பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்றது, நினைச்சா ஞாயிற்றுக்கிழமை சரி இன்னைக்கு ஆராதனை போவோம் வர வேண்டியது, நினைத்தால்தான், இல்லைன்னா மறந்து விடுவார். தன்னை அழைத்த தெய்வம், தன்னை விடுவித்த தெய்வம், தன்னை காப்பாற்றின தெய்வம், தன்னை போஷித்து நடத்துகிற தேவனுக்கு நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆமென். இங்க பாருங்க, அங்கே அந்த தனிராஜா சொல்றாரு, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். ஆமென். அல்லேலூயா. உன் தேவன். உரிமையை பாருங்களேன். என் தேவன், என் தேவன். ஆமென். உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருந்தாரா? அல்லேலூயா. ஆமென். நிச்சயமா ஆண்டவர் சிங்கங்களின் வாய்க்கும் தப்புவிக்க முடியும், எரிகிற அக்னி ஜுவாலைக்கும் ஆண்டவர் தப்புவிக்க முடியும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என் ஆண்டவர் உங்களை தப்புவிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை தப்புவித்து ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும், இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். அந்த இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த தானியேலுடைய சுபாவங்கள் என்ன, அந்த தானியேலுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் தேவனுக்கு முன்பாக, அந்த ராஜாவுக்கு முன்பாக அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அந்த தானியேல் 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தார். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினாலே அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும், எந்த தேசாதிபதிகளுக்கும், எந்த அதிகாரிகளுக்கும் இல்லாத ஒரு விசேஷம் அந்த தானியேலுக்குள்ளே காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதானிகள், தேசாதிபதிகள் எல்லாவற்றிலும் இவர் மேற்பட்டவனாய் இருந்தார். அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். தானியேலுக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஆவி, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஆவி, தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு, சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஆவி இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்களேன், விசேஷித்த ஆவி. என்ன விசேஷித்த ஆவி? ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம குணாதிசயங்கள் மாறும். ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம சூழ்நிலைகள் மாறும். ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம் பயங்கள் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆமென். விசேஷித்த ஆவி அந்த மற்ற ஜனங்களை காட்டிலும் இவன் ஒரு விசேஷித்த ஒரு மனிதன். ஏன்னா ஒரு விசேஷித்த ஆவி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே வாசம் வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை இருக்க வேண்டும்.
ஆவியானவருடைய நிறைவு காணப்பட வேண்டும். ஒரு விசேஷித்த ஆவி, அன்பின் ஆவி, தாழ்மையின் ஆவி, இரக்கத்தின் ஆவி, இயேசுவை போல அந்த சுபாவம். அல்லேலூயா. பாருங்களேன், இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஆவி இருக்கிறதா? நமக்குள்ள இருக்கிற ஆவி என்ன என்பதை நாம் சொல்லக்கூடாது, நமக்கு எதிரே இருக்கிறவர்கள் நம்ம பார்த்து சொல்ல வேண்டும். அவன் ராஜா பார்க்கிறான் பாருங்க, ராஜா பார்க்கிறான், ராஜா பார்த்துட்டு தான் சொல்றான், இவனுக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷம், ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது. அந்த ஆவி இருக்கிறதுனாலதான், ஒரு விசேஷமான ஆளா இருக்கிறதுனாலதான், விசேஷித்த ஞானம் உள்ளவனா இருக்கிறபடினாலதான் அவனை அதிகாரியாய் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ராஜா நினைத்தான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் நம்மை விடுவிக்க வேண்டும், ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம சுபாவத்திலே, நம்ம ஆவியிலே ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும். இந்த பிள்ளைகளே, பேச்சிலே ஒரு மாற்றம், நடக்கையிலே ஒரு மாற்றம், பழக்கத்திலே ஒரு மாற்றம், நம் பார்வையிலே ஒரு மாற்றம், வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். இயேசுவை போல உலகத்தாரை போல அல்ல நமது வாழ்க்கை. ஒரு விசேஷித்த ஆவி, ஒரு விசேஷித்த ஆவி. ஆமென். விசேஷித்த ஆவி உள்ளவன் ஞானம் உள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. தானியேல் ஆராதிக்கிற தானியேல், அவனுக்குள்ளாக இருந்தது விசேஷித்த ஆவி. எனக்கு அன்பானவர்கள், இன்றைய தினத்தில் நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? அநேகரை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகர் பெருமையின் ஆவி, பொறாமையின் ஆவி, ஸ்தோத்திரம், எரிச்சலின் ஆவி, ஆமா, பலவிதமான தேவையில்லாத ஆவி. கிறிஸ்துவ ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவிதான் இருக்க வேண்டும். வேற பொல்லாத ஆவிகள், பிசாசின் ஆவிகள், உலக ஆவிகள் அந்த மனுஷனுக்குள்ள இருப்பது கூடாது. அல்லேலூயா. பலவிதெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக பிள்ளைகளே. பழைய மனுஷனை கலைத்து போட வேண்டும். பழைய ஆவி உனக்குள்ள இருக்கக்கூடாது. பொறாமை ஆவி, எரிச்சல் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, புரிதலின் ஆவி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவிகளை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். அவனுக்குள்ளே ஆராதிக்கிற மனுஷனுக்குள்ளாக விசேஷித்த ஆவி. அடுத்து வாசிக்கலாம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. போதும். அல்லேலூயா. முதலாவதாக ஆராதிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளாக விசேஷித்த ஆவி, அன்பின் ஆவி, ஞானத்தின் ஆவி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது இங்கே பார்க்கிறோம், ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது, இங்கே பிரதானிகள், தேசாதிபதிகள் ராஜ்யத்தின் விசாரிப்பதை தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரத்தை தேடினார்கள். ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை, ஆராதிக்கிற பிள்ளை குற்றம் செய்யாதவனாய் காணப்பட வேண்டும். அங்கே பாருங்கள், ஒரு பெரிய கூட்டமே தானியேலுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். பிரதானிகள் எழும்புகிறார்கள், தேசாதிபதிகள் எழும்புகிறார்கள். ஒரு பெரிய கூட்டம். எப்படி ஆகிலும் இந்த தானியேல் ஒரு உயர்வை அடைந்து விடக்கூடாது, தானியேல் நம் தேசத்திலே பெரிய ஆளாய் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவனை எப்படியாவது ஒரு பழி சுமத்த வேண்டும், ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும், அவனுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவனை முழுவதுமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. எப்படியாகிலும் இவர்களை ஒரு குற்றத்திலே என்ன செய்யணும்? நிறுத்த வேண்டும், குற்றவாளியாய் நிறுத்த வேண்டும். இயேசுவானவர் எந்த தவறும் செய்யவில்லை. நாம் ஆராதிக்கிற இயேசு எந்த குற்றத்திலும் அவர் ஈடுபடவில்லை. குற்றமற்றவர், அவர் பரிசுத்தமான தெய்வம். வருவோர் போவோர் எல்லாருக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற தேவனாய் அவர் சுற்றியிருந்தார். என்ற பிள்ளைகளே, இயேசு பின்பாக ஒரு கூட்டமே சென்றது. குற்றம், எதனத்தாலும் குற்றம், எதனத்தாலும் குற்றம், என்ன குற்றம்?
அதான் குற்றம். குற்றம் கண்டுபிடிக்கிற இப்படி ஒரு கூட்டத்தை மத்தியில தான் நீங்களும் நானும் என்ன செஞ்சு கொண்டிருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்னுடைய பிள்ளைகளை. ஆனா தானியேலுடைய வாழ்க்கையிலே ஒரு குற்றத்தையும் பெரிய படையே அவனை குற்றப்படுத்தபடி அவர் தேடி வருகிறார்கள். குற்றமற்றவனாய் வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் எந்த குற்றத்தையும் குற்ற செயலிலும் அவன் ஈடுபட மாட்டார்கள். துன்மார்க்கக்கூடிய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பிள்ளையை தேவையில்லாத அந்த இதுல போய் சிக்கிரி விடக்கூடாது. குற்றமில்லாதபடி, குற்றமில்லாத இயேசுவை போல அவர் எப்படி பரிசுத்தவனாய் வாழ்ந்தாரோ, அவர் இயேசு இப்படி குற்றமற்றவராய் வாழ்ந்தாரோ, வாழ்க்கையை நடந்தாரோ, அதே போல அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் குற்ற செயல்களை போய் நம்ம ஈடுபடக்கூடாது. பிள்ளைகள் எப்படியாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டங்கள் எப்படியாச்சும் அவரை விழ வைப்பதற்கு, நம்ம ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு, நம் முன்னேற்றத்தை தடுப்பதற்கு அவர்கள் குற்றங்கள் கண்டுபிடிக்கிறது. அப்படி தெரியுவாங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு முகாந்தத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆராதிக்கிற பிள்ளை குற்றவாளியா இருக்க மாட்டான், தேவனை போல இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால், அடுத்து குற்றமற்றவனாய் இருந்தான், உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம இருக்கிற பகுதியில, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம சொந்த பந்தங்கள்ல நம்மள கர்த்தரை தேடுகிற பிள்ளை இவன் அப்படி செய்யறான் அப்படி செய்யறான் சொல்லக்கூடாது. இயேசுவை போல ஆண்டவரே, நான் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் வெளிச்சத்தில் நடப்பான், குற்றமற்றவனாய். அல்லேலூயா. உண்மை ஸ்தோத்திரம். அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தவனையினாலே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாங்க. பிள்ளைகளை ஒருவேளை உண்மையா இருக்கிறதுனால நம்ம உயர்வு தள்ளி போதும் பரவாயில்ல. பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமம். ஆமா, கர்த்தருக்குள்ளே ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடைந்து இருக்கும் பொழுது, உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். நீ வாழாகாமல் நீ நினைச்சார் தலையாவாய். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க, உண்மையுள்ளவராய் இருந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க உண்மையா இருக்கிறோமா? ஜெபத்திலே ஒரு உண்மை, கொடுப்பதிலே ஒரு உண்மை, கர்த்தருக்கு காத்திருப்பதிலே ஒரு உண்மை. அல்லேலூயா. ஆமென். அப்போ உண்மையுள்ள மனுஷன் அங்கே தானியேலாய் அங்கே நிச்சயம் பார்க்கிறோம். ஆராதிக்கிற பிள்ளை விசேஷித்த ஆவி, ஆராதிக்கிற பிள்ளை குற்றமில்லாதவன், ஆராதிக்கிற பிள்ளை உண்மையாக இருப்பவன். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த மனுஷன் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிடம் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறானா, உலக பிரகாரமா இவனை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொன்னா இவன் எந்த குற்றத்தையும் காணவே முடியாது. அவன் திருடுவான் பார்த்தா திருட மாட்டேங்கிறான், பொய் சொல்லுவான் பார்த்தா பொய் சொல்ல மாட்டேங்கிறான். ஸ்தோத்திரம். ஆமா, வேற ஏதாவது பாவத்துல போய் சிக்குவான் பார்த்தா அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடுறான். இல்ல அவன் பேசுறதுக்கு எதிர்த்து பேசுவான் பார்த்தா அதுவும் பேச மாட்டேங்கிறான். எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. உலக பிரகாரமா எந்த தவறையும் எந்த குற்றத்தையும் தானியேலிடம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனா இவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, என்ன பண்ணலாம், இவனை எப்படிடா இவனை வீழ்த்தலான்னு யோசிக்கிறான். ஆமா, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நம்மை சுற்றிலும் அழிக்கிற கூட்டங்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். எப்படா இவன் வீழ்வான், எப்ப இவன் சாவான், எப்போ இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியும், எப்போ இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், எப்போ இவனை துரத்த முடியும், இப்படிப்பட்டதான எண்ணங்களோடு ஒரு கூட்டம் நம்மை சுற்றிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவனெல்லாம் சேர்ந்து யோசிக்கிறான். யோசித்து அவன் தேவனுடைய விஷயத்துல மட்டும்தான்
அவன் என்ன செய்ய முடியும்? குற்றம் கண்டுபிடிக்கும். அதுக்கு என்ன பண்றது? அவன் தேவனை தேடாம இருக்க மாட்டான், தேவனிடத்துல போய் ஜெபிக்காம இருக்க மாட்டான். ஸ்தோத்திரம். அதற்கு என்ன திட்டப்படணும்னு சொல்லி அவன் தந்திரமா யோசித்து ராஜா போய் சொல்றான், இவன் ஆகிலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகி உமை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாரோ ஒரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்கள் கவியில் போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யங்களுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி ராஜாவுக்கு போய் ஒரு ஆலோசனை. மனித வணக்கம் பாருங்க, ராஜா யாரு இனி எந்த தேவனையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, யாருக்கும் போய் விண்ணப்பத்தை சொல்லக்கூடாது, அப்படி ஒரு சட்டம். ஏன்னா இந்த சட்டத்தை ஸ்தோத்திரம் தைரியமா எதிர்க்கிற ஒரு பலன் யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? தானியேலுக்கு மட்டும்தான் இருக்குது. இல்லையா? யோசிக்கணும். அப்ப கர்த்தருடைய விஷயத்துல இவனை குற்றப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு போய் என்ன செய்யறான்? ஐஸ் வச்சு, ஆமா இன்னைக்கு ஐஸ் வைக்கிறது அப்படித்தானே, ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா ஏதாவது போய் ஏதாவது நல்லவர் வல்லவர் உத்தர மனுஷனுக்கு போய் ஆமா அப்படி பண்ணுவாங்க. சரி தோத்திரம். இவங்க அப்படி ராஜாவுக்கு போய் சொல்லி ராஜாவை என்ன செய்யறாரு? அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடுறார். 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர யாரையாவது வணங்கினால், யாரையாவது போய் விண்ணப்பம் பண்ணினார், அவர்களை கைகளையும் கால்களையும் கட்டி சிங்க கவிக்குள்ளாக பசியில இருக்கிற அகோரத்தில் இருக்கிறதா சிவங்கள் நடுவில் அவர்கள் போடப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு சட்டம் உருவாக்குகிறது. ராஜா அதற்கு முத்திரை போட்டு விட்டாச்சு. தோற்று அடுத்த பிறகு அவன் என்ன செய்யறான்? தானியேல் வாசிக்கலாம். 6:10. தானியேலோ வென்றார். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற மனிதன், கர்த்தரை சார்ந்து வாழுகிற மனிதன் எப்பேற்பட்ட மரணத்துக்கும் மரண பயத்துக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான்? பயப்படவே மாட்டான். அல்லேலூயா, ஆமென். என்னை படைத்தது என் ஆண்டவர், என்னை ரட்சித்தது ஆண்டவர், என்னை இன்றைக்கும் நான் ஜீவனோடு இருப்பேன் என்று சொன்னா அதற்கு காரணம் ஆண்டவர் தான். பாருங்களேன், தானியேல் பாருங்க, பத்திரத்துக்கு கையெழுத்து. என்ன கையெழுத்து தெரியுமா? ராஜாவை தவிர வேற யாரையும் போய் வணங்கினால், விண்ணப்பம் பண்ணினால் அவனை தூக்கி சிங்கங்களின் நடுவே போடப்படும். இது நல்ல ஒரு சட்டமா? சொல்லுங்க. உயிர் காலியாயிரும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் தெரிந்திருந்தும் அவன் தைரியமா போய் மேல்வட்ட அறையில அந்த செவ வழக்கம் இருந்தால் தான் அந்த குணாதிசயம் வரும். ஆமா, எப்பேற்பட்ட ஆபத்து வரட்டும், எப்பேற்பட்ட கொள்ளை நோய் வரட்டும், எப்பேற்பட்ட பயமுறுத்துவதற்கு வரட்டும், நான் இயேசுவை தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் ஜெபிப்பதை நிறுத்த மாட்டேன், ஆராதிப்பதை நிறுத்த மாட்டேன். பிசாசு நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க? பிசாசு பெரிய கை கட்டி அவன் சிரிப்பான். தெரியுமா? லாக்டவுன் போட்டாச்சு, தோத்தம், லாக்டவுன் போட்டாச்சு, ஆராதனை நடக்கவில்லை, சபையெல்லாம் பூட்டப்பட்டு விட்டது, கைகொட்டி சூப்பர், ஆமா நீ சபை திறந்ததா தானே நீ போய் ஆராதிப்ப, நீ சர்ச்சு திறந்ததா தானே நீ போய் ஜெபிப்ப. இப்படிப்பட்ட இப்ப நம்மள வச்சுட்டு பத்தியா ஒரு பெரிய கொண்டாட்டம், தோற்றம். ஆனா சபைக்கு 100 பேர் சபைக்கு வந்தால் 100 பேரும் ஒரு சபையில உட்கார்ந்து ஆராதிப்போம். ஒவ்வொரு இடத்துல எப்படி வந்து கர்த்தரை மேம்படுத்தும். ஆனா இன்றைக்கு லாக்டவுன் நேரத்தில் சபைக்கு 100 பேர் வந்தால் 100 பேர் உண்மையுள்ள விசுவாசிகளாக இருந்தார்கள் என்று சொன்னார்.
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தார்கள் என்று சொன்னார். வேதத்துக்கு பயப்படுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகள், ஆவியின் நிறைவுல உள்ள பிள்ளைகள், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் 100 பேர் இருந்தால் 100 பேர் வீடுகளிலும் தேவனுடைய ஆராதனை நடைபெறும், நடத்துவார்கள், செபிப்பார்கள், துதிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த கட்டடத்தை தான் கூட்ட முடியும், எங்க வீடுகளை கூட்ட முடியாது. வீடுகளிலே வீடுகளோடும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் சொல்றேன். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தை மையப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னவர். நீங்கள் வீட்டிலே கூடி 2 பாடல் பாடி செபித்து அபிஷேகத்திலே நிரம்பி, அபிஷேகத்தின் நிறைவுகளை நீங்கள் நிரம்பி செபிக்கும் பொழுது எந்த சத்துருவும், எந்த பொல்லாத வியாதிகளும், எந்த சிங்கத்தின் வாய் உங்களை சேதப்படுத்த முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வீட்டுல ஜெபிக்காம, வீட்டுல அபிஷேகத்துக்கு நீங்க ஆராதிக்காம, வீட்டுல கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்காம தியானிக்காம இருந்துட்டீங்கன்னா பிசாசு அவனுக்கு ரொம்ப கொண்டாட்டமா போயிடும். நம்ம பாட ஆரம்பிச்சுட்டோம், நம்ம துதிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அவனுக்கு திண்டாட்டமா போயிடும். அல்லேலூயா. ஆமா, இங்க பாருங்க, ஒரு மரணத்தை கண்டு பயப்படவில்லை. ஸ்தோத்திரம். மரணத்தை கண்டு பயப்படவில்லை. அங்கே செபிக்கிற மனிதனாய் இருந்தான். தேவனை ஆராதிக்கிறவன் விசேஷித்த ஆவியுள்ளவன், தேவனை ஆராதிப்பவன் குற்றமற்றவன், தேவனை ஆராதிப்பவன் உண்மையுள்ள மனிதன், தேவனை ஆராதிப்பவன் மரணத்துக்கு பயப்படாதவன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பவுல் சொன்னது போல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்களேன், அவன் அப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல. அல்லேலூயா. ஆமா, ஆராதிக்கிற மனிதன் மரணத்தை கண்டு என்ன செய்ய போறதில்லை, பயப்படுவது கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனத்துக்கு நம்ம வாசிக்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது தானியேல், ராஜாவே என்றும் வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்களேன், இந்த ராஜா தான் அந்த சிங்கக்கவிக்குள்ளாக போடுவதற்கு கையெழுத்து போட்டு முத்திரை போடப்பட்டதான ஒரு மனிதன். இப்ப வாழ்க்கைன்னு சொல்லுறவன் எங்க இருக்கிறான்னா அந்த சிங்கக்கவிக்குள்ள இருந்துகிட்டு அங்க நீ விடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்கு வல்லவராயிருந்தாரா அப்படின்னு ராஜா அந்த சிங்கக்கவி மேலையில் இருந்து என்ன செய்யறாரு, அவரு சத்தத்தை என்ன செய்ய கொடுக்கிறார். உள்ள இருந்து தேவன் என்ன சொல்றாரு, என்ன சொல்ற, ராஜாவே என்று வாழ்க. ஒருவேளை என்னை சிங்கக்கவிகளை போடுவதற்கு, என்னை குழியிலே தள்ளுவதற்கு, என்னை கொல்லுவதற்கு, என்னை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த அந்த தவிவு ராஜா அவர் மேல ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம்னா இவருக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்திருக்கலாம். நிச்சயமா இன்னைக்கு நம்மளை யாராவது ஒரு தீமையை செய்ய வர்றாங்க, அல்லது நம்மளை ஏதாவது ஒரு ஆபத்து நம்மளை சிக்க வச்சுட்டாங்க, நமக்கு எதிராக வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்க மேல என்ன வந்துடுது, கோபம் வந்து விடுகிறது. கடுமையான கோபம். மன்னிக்க சில பேருக்கு நம்ம மன்னிக்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதை வேணாலும் மன்னிச்சிடலாம், இந்த காரியத்துல உங்களை மன்னிக்கவே முடியாது நம்ம சொல்றோம். அங்கே இதற்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. சிங்கத்தின் நடுவே போடப்பட்டதான நிலைமை, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த ராஜாவை உள்ள இருந்து தேவமனித சொல்றான், ராஜாவே என்று வாழ்க்கை. மன்னித்து பிறரை மாற்றக்கூடிய சுபாவம் பாருங்களேன். அது என்னவையா, அது ஒண்ணும் உள்ள போய் பஞ்சமத கட்டளை போய் படுத்திருக்காரு வாழ்க்கைன்னு சொல்றாரு. தானே தேவனுடைய பிள்ளை, ஆராதிக்கிற பிள்ளை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க கற்றுக்கொள்ளவர் இயேசுவை போல பிதாவை தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசுவான பிதாவிடம் ஜெபித்தது போல நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்குரிய குற்றங்களை, குறைகளை மன்னிக்க அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டியதுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போ தேவனை ஆராதிக்கிறவர், தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன், விசேஷத்த ஆவியுடையவன், குற்றமற்றவன், உண்மையுள்ளவன், எதற்கும் மரணத்துக்கும் எந்த காரியத்துக்கும் பயப்படாதவன், ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறவன், ஸ்தோத்திரம். மரண நேரத்தில் கூட மரணம் வரப்போறது தெரிஞ்சிருந்தோம் அவன் துதிக்கிறத நிறுத்தவில்லை.
ஜெபிக்கிறத நிறுத்தவில்லை. ஸ்தோத்திரம். கர்த்தரை துதித்து ஜெபம் பண்ணினார், மன்னித்தார். மரணத்துக்கு காரணமாய் இருந்தவர்கள், மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர், அவங்களை மன்னிக்கிற சுபாவம் பாருங்களேன். இயேசுவை போல நீங்களும் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்களா? இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இப்படிப்பட்ட ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் தமது தூதர்களை அனுப்பி அந்த சத்துருவின் வாய்களை, சிங்கங்களின் வாய்களை, நமக்கு விரோதமாய் இளம்பெருடைய வாய்களை ஆண்டவர் கட்டி போடவும் அவர் தயங்க மாட்டார். பாருங்க, இவ்வளவு உண்மையா இருக்கிற மனிதன், அபிஷேகத்திலே, வல்லமையிலே, நிறைவிலே விசேஷித்த அந்த ஞானமுள்ள ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், அவனுக்காக ஆண்டவர் பாருங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிறீங்களா? நீங்களும் தூதர்களை உங்களுக்கு ஆண்டவர் அனுப்புவார். பிள்ளைகளே, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்பொழுது கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்க வீடுகளுக்குள்ளாக நீங்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு, இப்படிப்பட்டதான அபிஷேகத்தோடு, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க ஆராதித்து செலுத்திக் கொண்டிருக்கிறீங்களா? உங்க ஆபத்திலிருந்து, உங்களுக்கு வருகிறதான போராட்டத்திலிருந்து, உங்களுக்கு விரோதமாக வருகிறதான சத்துருக்களுக்கு அந்த மத்தியிலே ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை தப்புவிக்கும்படியாக தூதனை உங்க வீடுகளுக்கு என்ன செய்வது? அனுப்புவார்கள். பிள்ளைகளே, ஆமென் சொல்லுகிறேன். சிங்கக்கவிக்குள்ளாக அங்கே வேற யாரும் கிடையாது. அந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கமா இருக்கு தெரியுமா? பயங்கர ஒரு பலசாலி, பசியில் அப்படியே காத்து விட்டுருக்கும். ஏதாவது மாமிசம், அது எந்த மாமிசமா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, உள்ள போட்டாச்சுனாலே அவ்வளவுதான், க்ளோஸ். என் ஆண்டவர் தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள், எனக்கு பயப்படுகிற பிள்ளைகள், என்னுடைய வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகள், என்னிடம் ஜெபிக்கிற பிள்ளைகள், எனக்காக வைராக்கியம் பாராட்ட பிள்ளைகளுக்காக அவர் எதையும் செய்து நம்ம தப்புவிப்பார்கள். பிள்ளைகளே, ஆமென் சொல்லுங்களேன். பாருங்களேன், அது என்ன நடக்குது? ஆண்டவர் தேவதூதனே சிங்கக்கவிக்குள்ளே அனுப்பி அங்கே சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு விட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தோத்திரம். பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை சிங்கத்தை போல பிரச்சனைகள், சிங்கத்தை போல ஒரு கொடூரமான வியாதிகள், சிங்கத்தை போல ஒரு பயப்படுத்துவதான சூழ்நிலைகள், மந்திரங்கள், செய்வனை கட்டுகள் உண்டா? பயப்படாதீங்க. கர்த்தரை ஆராதிக்கிறத மட்டும் நீங்க விடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும், மரண போராட்டத்தில் கூட கர்த்தரை ஆராதித்து பாருங்க. ஸ்தோத்திரம். அங்கே தூதர்களை அனுப்பி ஆண்டவர் சில வாய்களை கட்டி விட்டார். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் 23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டார். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆம், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு எப்பேற்பட்ட தீமைகள் தேசத்தில் வந்தாலும், எப்பேற்பட்ட வேதனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட பஞ்சங்கள் வந்தாலும், தரித்திரங்கள் வந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் வந்தாலும் எந்த சேதமும் அடையாதபடி தமது தூதர்களை அனுப்பி தமது ஜனங்களை, தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை அவர் தப்பிக்க வல்லமையிலவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளே, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்களேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் என்ன செய்யறார்? அந்த சிங்கத்தின் வாயப்பட்டு கட்டலடா தானியேலுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் எல்லாம் முடியாது கை பிடிச்சிட்டாரு. மனுஷன் கை விட்டுருவான். இதை இவங்களை காப்பாற்ற முடியாது, கை பிடிச்சிடுவாங்க. ஆனா உங்களையும் என்னையும் அழைத்தவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே இப்படியே ஏற்பட்ட ரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினவர், நமக்காக சிலுவை சுமந்தவர். ஸ்தோத்திரம். நமக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டாங்க. ஆண்டவர் எதற்கு அழைத்திருக்கிறார்? எதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? ஆராதிக்க முடியாது.
உடைய சத்தியத்தின்படி நாம் நடக்கும்படியாக, ஆவியின் நிறைவிலே நாம் ஜெபிக்கும்படியாக, உலகத்துக்கு பயப்படாதபடி பாவத்துக்கு பயந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஆமென், பாவத்தை விட்டு விலகி ஓடும்படியாக, தேவனுக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ளும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். இம்மட்டுமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாமே. ஸ்தோத்திரம். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். பாருங்களேன், தானியேல் இன்னொரு சுபாவத்தை கூட அங்கே சொல்லப்பட்டது. தன்னை உலக காரியங்களிலே, அசுத்த காரியங்களிலே, பாவ காரியங்களிலே, தேவனுக்கு விரும்பாத காரியங்களிலே தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி, தயவு செய்து இவைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி, தேவனுக்கு எது பிடிக்கலையோ, தேவன் சமூகத்துக்கு வருவதற்கு எதெல்லாம் தடையாய் இருக்குமோ எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு தன் இருதயத்தில் தீர்மானம், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டேன், தேவனுக்கு விரோதமான இடங்களுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் இன்றைக்கும் உங்க உள்ளங்களிலே ஒரு தீர்மானம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க சமூகத்துக்கு வருவதற்கு, உங்க பிரசன்னத்தை நான் மகிழ்வதற்கு எந்தவித தடையும் எனக்குள்ளே வரக்கூடாதுப்பா. நான் தீட்டுள்ளவனாய் வரக்கூடாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆராதிக்கிறதை பரிசுத்தமானது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? விசேஷித்த ஆவி, ஸ்தோத்திரம், குற்றமற்றவன், உண்மையுள்ளவன், பயப்படாதவன், ஜெபிப்பவன், பிறரை மன்னிப்பவன், ஸ்தோத்திரம், உலக காரியங்களிலே தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாதபடி தன் இருதயத்தில் தீர்மானம் எடுப்பவன், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பி ஆண்டவர் பாதுகாக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடி கொள்ளை நோய், மத்தியானத்தில் பலாக்கும் சங்காரம், எதற்கும் பயப்படாதிருப்பார். பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 14 பேர் விழுந்தால் ஒன்றும் அணுகாது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு எந்த தீமையும் அணுகாது, எந்த சேதமும் ஏற்படாது. ஆமென். ஒரே வசனத்தை சொல்லி முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். தானியேல் 3வது அதிகாரம், 15வது வசனத்தை அந்த கடைசி 2 வரியில பார்க்கிறோம். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். தானியேலுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை பார்த்தோம். ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, ராஜாவை தவிர யாரிடமும் விண்ணப்பம் செய்யக்கூடாது. மீறினால் சிங்கக்கபி தண்டனை. இங்கே ஒரு காரியம், நேபாத்து நேச்சர் மிகப்பெரிய ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், பொற்சலை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், உயரமான ஒரு விக்கிரகம். அங்கே ஒரு சட்டம் நடக்கிறது. என்ன நடக்குது தெரியுமா? இந்த சிலையின் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். பணிந்து கொள்ளாதவர்களுக்கு ஒரு தண்டனை உண்டு. என்ன தண்டனை தெரியுமா? கால்களையும் கரங்களையும் காட்டி ஸ்தோத்திரம் அவர்களை எரிகிற அக்னிக்குள்ளாக போட வேண்டும். எரிகிற அக்னிக்குள்ளாகி போட்டால் என்ன நடக்கும்? பொசுங்கி போவார்கள், கருகி போவார்கள். அங்கே அந்த ராஜா சொல்றார், நேபாத் சொல்றார், என்ன சொல்றாரு தெரியுமா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து, நல்ல இசை வாத்தியங்கள் அதெல்லாம் வாசிக்கும் பொழுது தாழ விழுந்து, நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து, நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பாருங்க, ஒரு மிரட்டல், ஸ்தோத்திரம், மிரட்டல் பாருங்க. ஆமா, எல்லா கீத வார்த்தையும் வாசிக்கும் பொழுது நீ தாழ விழுந்து பணிந்து கொண்டால் நல்லது. இல்ல நான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பணிந்து கொண்டால் நல்லது.
படிந்து கொள்ளாத இருதயங்கள் அந்நேரமே எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? அல்லேலூயா. ஒருவேளை உலகம் நம்மை இப்படிப்பட்ட ஒரு மிரட்டலையை வைக்கலாம், நம்மை ஆளுகிறது ஒரு மிரட்டலை வைக்கலாம். சபைக்கு போகக்கூடாது, ஆராதிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது, இயேசுவை மையப்படுத்தக்கூடாது, சபை நடத்தக்கூடாது, மிரட்டல். ஓ, இப்படிலாம் வைக்கலாம். அங்க பாருங்க, கீழே என்ன சொல்றாரு பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சரே, அவசியம் இல்லை. அடுத்த வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு இருக்கிற தைரியம், அவருக்கு இருக்கிறதான விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம், இயேசுவை தவிர, எங்கள் தேவனை தவிர, எங்கள் ராஜாவை தவிர வேற எந்த விக்கிரகத்தையும் எந்த மனிதனையும் நான் வணங்கப் போவது இல்லை. அது நேபுகாத்நேச்சர் ஒரு சாதாரணமான மிகவும் கொடூரமானது, மிகவும் கோபக்காரன். 18வது வசனத்தை வாசிக்கலாம். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். ராஜா அப்படியே பேசுறாரு. ஐயோ, நம்ம கூடலாம் நமக்கு எப்படி எதிர்த்து பேசுறது நம்ம யோசிப்போம். தேவனை குறித்த வைராக்கியம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இதயத்தில் தீர்மானம் எடுத்தவர்கள் யாருக்கும் எந்த மிரட்டலுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிறதையும் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாலும் தப்புவிக்காம போனாலும் பரவாயில்ல, நேர் நிறுத்தின இந்த விக்கிரகத்தை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். எங்கள் ஆராதனை இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. இயேசுதான் எங்களை படைத்தார், இயேசுதான் எங்களை அழைத்தார். இயேசு எங்களை படைத்தது நோக்கமே அவரை துதியை சொல்லி வரும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அங்கே சொல்றாரு பாருங்க. அப்ப என்ன நம்பிக்கை சொல்லியிருப்பாரு? எங்க ஆண்டவர் எங்களை தப்புவிச்சாலும் பரவாயில்ல, தப்புவிக்காம போனாலும் அநேகர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவா தெரியுமா? ஆமா, எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் இயேசுவை பிடிச்சுக்கிறேன், எனக்கு இது கிடைச்சிச்சுன்னா நான் சபைக்கு வர்றேன், இது எனக்கு சரியாச்சுன்னா சபைக்கு வர்றேன். அப்படி கிடையாது விசுவாசம். எங்க ஆண்டவர் எங்களை தப்புவிச்சாலும் சரி, தப்புவிக்காம போனாலும் சரி. அவங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கு தெரியுமா? தப்புவிச்சா அவர் நம்மோடு இருப்பார். சொல்லுங்க. இங்க பூமியிலே வருகிற கொள்ளை நோய்களுக்கும் ஆபத்துகளுக்கும் போராட்டங்களுக்கும் வியாதிகளுக்கும் மரணத்துக்கும் நம்ம ஆண்டவர் தப்புவிச்சார்னா அவர் நம்ம கூட இருப்பார். சப்போஸ் தப்பு விக்கல அப்படின்னா நாம அவர் கூட இருப்போம். அவ்வளவுதான். பூமியில இருந்தோம்னா அவர் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். பூமியை விட்டு போனோம்னா நாம் தேவனோடு இருப்போம். அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக வேண்டியது. அல்லேலூயா. சொன்னார். சொன்ன உடனே மிகுந்த கோபம் உண்டாகிறது. ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிறதான அந்த நெருப்பை 7 மடங்கு பெருக செய்ய சொல்றார். 7 மடங்கு அக்கினியை அதிகமா சொல்லப்பட்டிருக்கிறது. 7 மடங்கு அந்த அக்கினியை என்ன செய்யறாங்க? கூட்டுறாங்க. எல்லாம் கட்டி பலசாலிகளை கூப்பிட்டு இவங்க 3 பேரை தூக்கி எங்க போட்டுருங்க? எரிகிற அக்கினி ஜுவாலிக்கு உள்ள கொண்டு போய் போனவர்கள் அந்த பலசாலிகள் எல்லாரும் போனவர்களே கருகி போயிட்டாங்க, உயிரோடு இல்லை. ஆனா உள்ளே போட்ட உடனே அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதித்த தேவன், நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ
கட்டுண்டவர்கள் அக்கனியிலே போட்டு வைத்தோம் என்றார். அவர்கள் ராஜா பிரயத்தனமாக ஆம் ராஜாவே என்றார். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய அக்கனியிலே நடுவிலே உலாவுகிறதை காணுகிறேன். அல்லையே சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தர் மேல் வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகள், அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிற பிள்ளைகள், எதற்கும் பயப்படாத, மரணத்திற்கும் பயப்படாதவர்கள். அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிடல. அக்கினர்களோடு தூக்கி போடுகிறார்கள். அங்கே 4வது நபராய் அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி இருக்குதுன்னா, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாக்கி விடுகிறேன், விடாமலே காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் ஏற்பட, சிங்கத்துக்குள்ள போட்டாலும் சேதம் வராது. ஏன்னா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அக்கடியில போட்டாலும் சேதம் வராது. ஏன்னா நான் இயேசுவை, கடவுளை ஆராதிக்கிறேன். பாருங்களேன், 4வது மனுஷன் எப்படி இருக்கிறாரா? தேவ புத்திரருக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. பாத்தீங்களா? எனக்கு அன்பானவர்களே, நீங்க எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கடன் பாரத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மந்திர கட்டுகள், செய்வனை கட்டுகள், எந்த நலங்கள் இருந்தாலும் சரி, நீங்க கடவுளை ஆராதித்து பாருங்க. ஆராய்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி அவர்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார், தப்புவிக்க தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, பைபிள் சொல்லிருப்பார் வேதத்திலே, ஆபத்து நேரத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேடுகிற பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், ஆபத்து நேரத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும், வரப்போற நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை தப்புவித்து எல்லா பஞ்சங்களுக்கும், கொள்ளைகளுக்கும், மரண பயத்துக்கும், போராட்டங்களுக்கும், இப்படிப்பட்ட சிங்கமோட வருகிற பிரச்சனைகள், அக்னி போன்ற சோதனைகள், எந்த நிலையில நீங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை தப்பி வைப்பதற்கு தூதரை அனுப்புவார். உங்கள் வீடுகளுக்குள்ளாய் தேவதூதர்கள் வருவார்கள். ஸ்தோத்திரம். அக்னி போன்ற சோதனையா நம்ம ஆண்டவர் பெரிய அக்னியுடையவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த அக்னியை விட எலியா கொண்டு வர ஒரு அக்னி வானத்திலிருந்து. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவன் நினைப்பான், அக்னியில இவனை புசிக்கிறான், சிங்கத்துல இவனை சதைச்செல்லாம் நினைக்கிறான். ஆனா பிசாசுடைய எண்ணங்கள் அப்படி. ஆனா கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரே நமக்கு துணையாய் வருவார். கர்த்தரே நமக்கு தூதர்களை அனுப்புவார். உங்க வீடுகளுக்குள்ளாக, நீங்க இருக்கிற இடங்களுக்குள்ளாக கர்த்தர் நம்முடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்கு, பிள்ளைகளுக்கு தீமைகள் அணுகாதபடி, அவர்களுக்கு சேதம் ஏற்படாதபடி, அவர்களை தப்புவிக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டுவார். எரிகிற அக்னிச்சுவாலினுடைய அந்த நாளை நிறுத்துவார். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படி முடி கூட என்ன செய்யலாம்? கருங்கவில்லை. அப்படி சரீரத்தில் அந்த அக்னி மாடை கூட நீ அந்த தண்ணீரை வேதம் சொல்லுகிறது, நீ ஆறுகளை கடந்தாலும் அது உண்மையில் பொருளாது. நீ அக்னி நடுவில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை மட்டுமாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இன்னும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? அபிஷேகம் பெற்றவர்களாய், விசேஷ ஆவியுடையவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், குற்றமற்றவர்களாய், மன்னிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், எதற்கும் பயப்படாதவர்களாய், இருதயத்திலே கரைபிடித்துக் கொள்ளாதபடி தீர்மானம் எடுத்தவர்களாய், கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவித தீமையிலிருந்தும், எல்லா வியாதியிலிருந்தும், எல்லா பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சியிலிருந்தும் ஆண்டவரை தப்புவித்து அவர் கனப்படுத்த உண்மையிலவராக இருக்கிறார். செபிப்போமா? பரிசுத்தமும் இறக்கமுள்ள தகப்பனே, நல்லகளை கைமாற்றிருக்கிறோமையா. கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட மரண போராட்டத்திலும், எப்பேற்பட்ட அக்னி போன்ற சோதனைகளிலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து விடாதபடி, பயந்து விடாதபடி, கலங்கி விடாதபடி கர்த்தரே சார்ந்து நிற்கும்படியான அப்படிப்பட்ட வைராக்கியத்தின் ஆவியை கொடுப்பீராக. தானியேலை போல அபிஷேகம் பெற்றவனாய், விசேஷ ஆவியுள்ளவனாய், குற்றமற்றவனாய், உண்மையுள்ளவனாய், அதுவரை பயப்படாதவனாய், ஜெபிக்கிறவனாய், மற்றவர்களை மன்னித்து வாழ்த்துகிற சுபாவம் உள்ளவனாய், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாய் எங்களை
மாற்றி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது கூட சுவாமி ஆண்டவரே வீடுகளிலே யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு ஆண்டவரே அக்னி போன்ற சோதனையில சிங்கத்தின் பிடியிலே சிக்கிறவர்களாய் எவ்வளவோ பேர் ஆண்டவரை பாடுபட்டு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். ஆண்டவரை தகப்பனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை தூதர்களை அனுப்புவீராக. ஆண்டவரை விடுவிக்கிற தேவன் அந்த தூதர்களை அனுப்பி ஆண்டவரே பொல்லாத சிங்கங்களின் வாய்க்கு கருத்த பிள்ளைகளை தப்பு வைப்பீராக. அக்னி போன்ற சோதனை இருக்கிற பிள்ளைகளுக்கு சோதனை இருக்கிற விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக சொன்னீங்களப்பா. சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் கூட விடுதலையாக கொண்டு சொல்லிப்பட இதை பார்த்து கொண்டு கேட்க கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லா தீமைக்கும் வியாதிகளுக்கும் தப்பு வைத்து பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. தொடர்ந்து நடத்துகிற ஆசீர்வதிங்க. இயேசுவின் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.